அதெல்லாம் அவசியமற்றது. விளக்கேத்துறது இதெல்லாம் இந்த மாதிரி முடிவுகள்லாம் தப்பானது. அறிவார்ந்த சமூகம் அதை செய்யக்கூடாது. விளக்கேத்தனுங்கிறது ஒரு ஒரு உரிமைன்னா அது என்னன்னா நியாயமா என்ன பண்ணிருக்கணும் அரசு அவரவர் வழிபாடு. இங்க என்னன்னா உன் மதம் சிறந்தது வழிபாடு, என் மதமும் சிறந்தது வழிவிடு. இதுதான் இங்க இருக்கிற கோட்பாடா இருக்கணும். சமூக அமைதிக்கு நான் உயர்ந்த சாதின்னு நினைக்கும் போது எனக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லைன்னு நினைக்கணும். இவ்வளவுதான் சமூகம் பின்பற்றப்பட வேண்டியது. இங்கே சிக்கந்தர் தர்கால இஸ்லாமிய பெருமக்கள் போய் வழிபடுறாங்கன்னா அந்த வழிபாட்டை தடுக்கிறது நம்ம அவசியம் இல்லை. என் வழிபாட்டு உரிமையை கோருவதான் அவசியம். அப்ப நான் இங்க நான் விளக்கை ஏத்தணும் அப்படின்னு இப்ப எனக்கு இருக்கிற வருத்தம் விளக்கை ஏத்தணும். சரி, அதை பன்னெடுங்காலமா ஏத்தாம விட்டுட்டீங்க. அப்போ நீங்க மாநாடு போடும்போதாவது பேசியிருக்கணும். அரக்கு கோரிக்கை வச்சு இந்த உரிமை எங்களுக்கு கொடுங்க, நாங்க ஏத்தணும். தேர்தல் வர 2 மாசம் இருக்கும்போது இதை எடுக்கும்போது அது வாக்கை குறிவிச்சு அரசியல் லாபத்துக்காக செய்யறதான் நம்ம பார்க்க முடியுது. இப்ப இந்த இடத்துல அரசு இரு சமய பெரியவர்கள் தலைவர்களை அழைச்சு பேசி ஒரு நல்லிணக்க குழுவை வச்சு உங்க வழிபாட்டுல இவங்க தலையிடக்கூடாது, இவங்க வழிபாட்டுல இவங்க தலையிடக்கூடாது, அவங்க அந்த முறை வரும்போது அந்த பருவம் அந்த கால அந்த நேரத்தில் அவங்க விளக்கேற்றி வழிபட்டுட்டு போகட்டும். நீங்க உங்க மத சடங்குபடி நீங்க உங்க வழிபாட்டை தொடருங்க, பிரச்சனை இருக்கக்கூடாது. நம்ம இங்க மதங்களை தாண்டி மனிதம் தான் புனிதமானது. ஏன்னா இங்க மனிதனுக்காக தான் மதம் வந்திருக்க ஒழிய மதத்துக்காக மனிதர்கள் இல்ல. உடம்புக்கு தான் சட்டையை ஒழிய சட்டைக்கு உடம்பு இல்ல. அப்ப சட்டமும் மதமும் சமயமும் எல்லாமே மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது, மனிதனால் உருவாக்கப்பட்டது. அப்போ எல்லாவற்றையும் கடந்து ஒரு புனிதம் இருக்குன்னா மனிதம் தான். மதத்தின் பெயரால மோதிக்கிட்டு மனிதத்தை கொலை செய்யக்கூடாது. இதை அரசு அக்கறை உள்ள அரசு அதை கவனத்தில் எடுத்து இந்நேரம் பேசி சத்தம் இல்லாம முடிச்சிடணும். அந்த பிரச்சனையை நீட்டிக்கிறத பார்க்கும்போது இவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு இது இருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பு திமுக தான், நீ இங்க போற. இந்துக்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு பிஜேபி தான். இப்ப மதத்தை முன்னிறுத்தி செய்யற அரசியலை நீங்க ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா, ஆதரிக்கிறீங்களா அறிவிக்கிறீங்களா? அப்ப எங்க மனிதம் இருக்கும், எங்க நாடு இருக்கும், எங்க நலன் இருக்கும், எங்க நிலவளம் இருக்கும், எங்க மண்ணின் மக்களின் மீது கல்வி மருத்துவம் அதன் மீது எங்க சிந்தனை இருக்கும், மத உணர்ச்சி? ஏன்னா என்னன்னா கல்லு சாராயம் இதெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த சாராயம் மருந்து இந்த கஞ்சா அதெல்லாம் அது பயன்படுத்தினாதான் போக வரும். ஆனா சாதிய மதமும் சொன்னவனே வந்துரும்ன்றான். அப்ப அவ்வளவு கொடிய போதையது, அதை நீங்க கையில வச்சுக்கிற. இப்ப இவ்வளவு நேரத்துல ஒரு அரசு பொறுப்புள்ள அரசு தீர்க்க முடியாதா? நானா இருந்தா என்னன்னு அது நடக்காது பிரச்சனையே. அதையும் தவறுன்னு தானே சொல்றேன். அன்னைக்கு இதே இடத்துல சொன்னேன், மாண்புமிக்க நீதி என்ன சொல்லிருக்கணும், ஐயா நீதி அரசர் என்ன சொல்லிருக்கணும், நான் சொன்னதை சொல்லிருக்கணும், அரசுக்கு பரிந்துரைச்சிருக்கணும். நீங்க ஒரு பீஸ் கமிட்டி போர்ஸ் ஒரு குழு போடுங்க, ஒரு பீஸ் கமிட்டி போடுங்க, ஒரு நல்லிணக்க குழு போடுங்க. இந்த மத பெரியவர்களை கூப்பிடுங்க, இந்த மத பெரியவர்கள் கூப்பிடுங்க. என்ன விளக்கேத்தணும் ஏத்திக்க, அவ்வளவுதானே. ஒரு நாள் நீ என்ன வழிபடணும் வழிபட்டுக்க, அவ்வளவுதானே. தினம் போய் அங்க போய் வழிபடுறது, தினம் போய் விளக்கத்துறது இல்லையே, அது என்ன பிரச்சனை? இப்ப செவிலியர் பல மாவட்டங்களில் போராட்டம் பண்ணிட்டு வராங்க. இது இந்த திட்டம் ஜெயலலிதா கொண்டாங்க சொல்லி சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. போராட்டங்கள் ஆனால் அமைதியான முறை சொல்லியிருக்காங்க. அதுக்கான முடிவை சொல்லலை. இவங்கதான் கொரோனா நேரத்துல கூடுதலா பணிக்கு எடுத்தாங்க. பிள்ளைகளை எடுத்துட்டு நாங்க பணி நிரந்தரம் செய்யறேன்னாங்க. கொரோனா நேரத்துல மருத்துவர்களும் செவிலியர்களும் கடவுள் போலவும் தேவதை போலவும் தெரிஞ்சாங்க. இப்ப அது தேவையில்லாதவங்களா தெரியுறாங்க. இவங்க சொன்னதா நாங்க வந்தா பணி நிரந்தரம் செய்வோம்னு இவங்க சொன்னதுதான். வென்று வந்த பிறகு அதை வெற்று சொல்லாக்கி தூக்கி போட்டு வீதியில போட்டுட்டாங்க. செவிலியர் மட்டும் இல்ல, மருத்துவர் போராடுறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க, பணி நிரந்தரத்துக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்துக்கு போராடுறாங்க, பணி தேர்வு செஞ்சுட்டு பணி நியமிங்கன்னு சொல்லி போராடுறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் மறுபடியும் ஆசிரியர் பெருமக்கள் அரசு பணியாளர்கள் பழைய ஓய்வு திட்டத்துக்கு போராடுறாங்க. நாடே போராட்ட களமா இருக்கு. ஆனாலும் அதிகாரத்துல உட்கார்ந்துக்கிட்டு நாங்க நல்ல ஆட்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றத நீங்க தினம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. யார் ஓட்டையும் யாரும் எடுத்துட்டு போங்க. அண்ணன் சொல்றேங்க, இங்க எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு, ஐயா ஈவேரா அவர்களுக்கு, தாத்தா காமராஜுக்கு, அம்மா எங்க அம்மா அஞ்சலைக்கு இப்படி இல்லை, இவங்களுக்கு எல்லாம் இல்ல. தம்பி நினைச்சுக்கிட்டு இருக்காரு இந்த கொள்கை தலைவர்களுக்காக இந்த மக்கள் கூடுறாங்க. அவரை பார்க்க வருந்து கூடுறாங்க, அவ்வளவுதான். திமுகவின் கொள்கைக்கு ஓட்டு போடுறாங்களா யாராவது சொல்லுங்க தம்பி? திமுகவின் கொள்கைக்கு ஓட்டா, அதிமுகவின் கொள்கைக்கு ஓட்டா, கொடியில அண்ணா இருக்காரு, எம்ஜிஆர் இருக்காரு, அதுக்கு ஓட்டா? நீங்க கொடுக்குற நோட்டுக்கு ஓட்டு.
அப்படி பார்த்தா இங்க யாருக்கும் ஓட்டு இல்ல, காந்திக்கு தான் ஓட்டு. ஏன்னா நீங்க கொடுக்குற நோட்ல காந்தி இருக்காப்ல, அந்த நோட்டுக்கு தான் ஓட்டு. அதனால சும்மா வீண் கொள்கை பேசி யாரு வாக்கு கேட்கிறா? எங்களை தவிர கொள்கை பேசி யாரு வாக்கு கேட்கிறா? நாங்க வந்தா அதை செய்வோம் அதை செய்வோம், எதுவும் பேசுறது இல்ல. புரட்சி தலைவின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி, அதுதானே சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மாவின் ஆட்சி இங்க வந்தா இது நாங்க வந்தா நாங்க கழக ஆட்சியில குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், உரிமை தொகை கொடுத்தோம். என்ன 1000 ரூபாய் ஒரு உரிமை தொகை? அதுவும் கலைஞரின் உரிமை தொகை. அவருக்கு என்ன அதுல உரிமை தொகை? அவர் பரம்பரை சொத்து, ஏதோ சேர சோழ பாண்டியர் பரம்பரை, அதை வித்துட்டு கொண்டாந்து கொடுத்தீங்க. ஏன்னா பெரியாருக்கு ஓட்டிருக்கா? பெரியார் கோட்பாட்டை சொல்லி ஒரு நல்ல வீரமுக்கு ஆண்மக்கு, அவர் பெரிய தத்துவ அறிஞர், பெரிய சாக்ரட்டிஸ், அவர் பெரிய எங்கர்சால் ஏங்கல்ஸ், பெரிய அரசியமா திட்டாயா, அவனுக்கு போடாத அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க ஒரு தலைவர் கண்டு. பெரியார் பேரை சொல்லிதான் 250 வாக்கு கூட பெற முடியல ஈரோட்ல. பெரியாரை ஏத்தி பேசி 25,500 வாக்கு. உனக்கு என்ன மனசு இல்ல? பெரியாரை திட்டிட்டு அவரை திட்டி விட்டு டெபாசிட் வாங்கிட்டான்னா கேவலமா போயிரும்னு அதோட நீத்திட்ட. எனக்கு தெரியாதா நீ பயந்துட்டாயின்னு? நீ கள்ள ஓட்டு போடுறத தடுக்காதமே, ஓட்டு காசு கொடுக்கறத தடுக்காதமே, என் ஓட்ட சரியா எண்ணீர் வாங்கி நான் நம்பணும். தம்பி ஓ தம்பி, அதெல்லாம் பேசி நான் தான் சொன்னேன், பழைய கடப்பார இஎம்பி தலை பேரிச்சம்பளத்துக்கு போட்டாச்சு போய் பேசிட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.